டேய் புதையில தேடுறோம் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நாடும் இல்லை நிலமும் இல்லை. இது என்ன சாதாரண ஏர்போர்ட் நினைச்சியா? இது ஸ்லேத்தா ஏர்பேஸ். ஒரு காலத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த ஏர்போர்ட்ல உழைச்சாங்கடா. என்ன வேலை செஞ்சாங்க? பிளேனோட டயருக்கு காத்தடிக்கிறது, பிளேனை பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜலங்கை வட்டாரத்துல குடும்பமா வாழ்ந்தாங்க. அதுல வாழ்ந்த ஒரு ஒத்துமையான குடும்பம் தான் என்னுடைய தாத்தா பாட்டி குடும்பம். ஐயோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது என்ன? மூஞ்சி இல்ல, வாயு. என் வாயில வந்துரும். வாயு, காத்து, ஏர்போர்ட், ஏர்ஸ்ட்ரீம். ஐயோ, அதுக்கு என்ன? என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, உன் தாத்தா உன்னை சும்மா விட்டுட்டு போறடா, உனக்காக ஒரு புதையில புதைச்சு வச்சுட்டு போயிருக்காருன்னு. அதை விட நீ கண்டுபிடிச்ச உன் வாழ்க்கை டேக் ஆஃப் சொல்லுவாங்க. அதுக்காக ரன்வேல இறங்கி மம்பட்டி வச்சு கொத்த சொல்றியா? தேவையில்லை. எந்த ஒரு ஃபிளைட் பறக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதோட நிழல் எங்க விழுதோ அங்கதான் இருக்கு புதையல். அதே உன் பாட்டி தான் சொன்னாங்களா? இல்ல, இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன். ஃபிளைட் பறக்குது, ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணுது. வா நிழல், வா. ஐயோ, சீக்கிரம் வா. நமக்கு முன்னால் இந்த இடத்தில் வாழ்ந்து சென்றவர்களின் வரலாற்று சாட்சியாக இன்னும் சில கட்டிடங்கள் இங்கே நிற்கின்றன. RAF, ராயல் ஏர்ஃபோர்ஸ், ஆங்கிலேயர்களின் ஆகாயப்படை அமைந்திருந்த விமான தளம். இங்கே இந்திய சமூகத்தை சேர்ந்த பலர் பணியாற்றினார்கள். ஸ்லேதா கேம்ப் அதனுள்ளே அமைய பெற்ற ஒரு தனி உலகம், வாழ்க்கை முறை, கலாச்சாரம். ஸ்லேதாவும் ஜாலான் கையும் இரவு பகல் மாதிரி இருக்கும். வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது முக்கால்வாசி குடும்பத்தினர்கள் ஜாலங்கள் இருக்கிறவங்க, அவ்வளோ சின்ன பையங்க, என்னோடய வயசு பையங்க அந்த காலத்தில் ஸ்லேத்தாவில் தான் வேலைக்கு போகலாம், அங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருந்தாங்க. ஸ்லேத்தார் விமான தளத்தில் அன்று வேலை செய்த 5000 பேர்களில் அதிக எண்ணிக்கையில் இருந்தவர்கள் இந்தியர்கள். நிர்வாகிகளாக, அதிகாரிகளாக, முதலாளிகளாக இருந்த ஆங்கிலேயர்களின் உத்தரவை ஏற்று பல நிலைகளில் பணியாற்றியவர்கள் இவர்கள். அந்த ஆங்கிலேயர்களோடு இவர்களுக்கு இருந்த தொடர்பு, பழக்கம், நட்பு மிக மிக சுவாரஸ்யமானது. 2 வருஷம் வேலை செஞ்சேன் அந்த கேமில். வெஸ்ட் கேமில் தான் வேலை செஞ்சேன். வெஸ்ட் கேமில் வேலை செஞ்சேன்னா ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன், வேர்ல்ட்வின் ஹெலிகாப்டர் இருந்துச்சு, பெல்வெடி ஹெலிகாப்டர், டபுள் பர்பஸ் ஹெலிகாப்டர். அங்கே ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன். அப்புறம் நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறதுனால விலகிற என்னோடய ஸ்பாட்டில் உட்கார வச்சுட்டேன். என்னோடய அப்பா பிரிட்டிஷ்க்கு வேலை செஞ்சதுனால அந்த பிரிட்டிஷ் குவார்ட்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கூட சொல்லணும்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லேட்டார் எல்லாமே அண்டர் பிரிட்டிஷ் தான். எங்கள் அப்பா ஸ்லேட்டா ஏர்பேஸில் வேலை செஞ்சதுனால எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க. அப்போ அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். ஆனால் ஜலங்கைக்கு அடிக்கடி நாங்கள் வருவோம். எப்படின்னா, ஜலங்கை பகுதியில் நிறைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. எதுவும் ஜாமான் வாங்க வரணும்னா அங்கே தான் வரணும். பெரிய மார்க்கெட்லாம் இருந்தது. அங்கே உள்ள நம்ம சாதாரண மக்களுங்க கம்பவுண்ட் ஹவுஸஸ் தான், அத்தாப்பு வீடு, ஜிங் வீடு. ஸோ அங்கேயே அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்லேயே வித்தியாசம் இருந்துருக்கு. மேரிட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. மேரிட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஃபேமிலி தான் அங்கே இருந்தாங்க. ஏர்மேன்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு பேரக் ஒரு 5-6 பேரக் இருந்துச்சு. வெஸ்ட் கேம்லேயும் பேரக் இருந்துச்சு, ஈஸ்ட் கேம்லேயும் பேரக் இருந்துச்சு. இவங்கெல்லாம் ஃபேமிலி இல்லாதவங்க எல்லாம் அந்த பேரக்கில் தான் தங்கியிருப்பாங்க. ஸ்லேட்டா ஏர்பேஸோட வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு மெமோரபிள் டைம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கம்பவுங்கில் இல்லாட்டியும், ஆனால் நம்ம கம்பவுங் ஸ்டைலில் தான் அங்கே இருந்தோம். ஏன்னா நம்மளோட பக்கத்து வீட்டு கதவு எல்லாமே திறந்து தான் இருக்கும். அங்கேயும் போனால் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. 4 o'clock ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது டீ டைம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. டீ டைம்னா கொடை பீசாங், கறிப்பாஃப் இதெல்லாம் வாங்குறது இல்லை, நம்ம அம்மாமார்களே அதை செய்வாங்க. அப்போது நம்ம அம்மா கறிப்பாஃப் செஞ்சாங்கன்னா நம்ம பக்கத்து விட்டால் கோரிங் பீசாங் வரும். ஸோ நம்ம அதை பகிர்ந்து கொண்டு தான் நம்ம சாப்பிடுவோம். கேம்ப்குள்ளே ஒரு வாழ்க்கை. அங்கே இருந்த இடம் ஸ்லேட்டா வீல்மாங்க. அதுக்கு கூலி ரோஸ்ட், வெள்ளைக்காரங்க கூலி ரோஸ்ட்னு கூப்பிட்டாங்க. அது கொஞ்சம் டிகிரேடிங்காக இருந்தது. அதை மாற்றிட்டாங்க ஸ்லேட்டா வீல்னு. அங்கே ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஜாலங்காயில் ஒரு மாதிரியான வாழ்க்கை. இப்போ அந்த வித்தியாசம் சொல்லணும்னா, ஒரு மழை காலத்தில் ஜாலங்காயில் போனோம்னா வெறும் சேராக இருக்கும். ஆனால் ஸ்லேத்தாக்குள்ளே போனால் சேரே பார்க்க முடியாது, அவ்வளோ வித்தியாசம். ஏன் பங்கே இந்த
இந்த மேப்பை படிக்கிறதுக்கு ஏன் இங்கே வந்திருக்கோம்? பங்கு உனக்கு ஒன்றுமே தெரியாதா? இந்த மாதிரி புதையல் கண்டுபிடிக்கும் போது நம்ம இயற்கையா இணையணும். அப்பதான் இயற்கை நமக்கு வந்து ஒத்துழைக்கும். நம்ம மரமோட மரமா, பூவோட பூவா, மண்ணோட மண்ணா? மண்ணோட மண்ணை தான் புதைஞ்சிருக்கும். சொல்றத கேளு. இப்போ ஒரு புதையலை கண்டுபிடிச்ச பிறகு யாராவது அதை பார்த்துட்டாங்கன்னா உன் பங்குலேருந்து பங்கு கேட்கப்பட்டாங்க. பங்கு அப்பயும் என் பங்கு தானா? அப்ப என்ன ஏன் பங்கா? அது மட்டும் இல்ல, ஜப்பான்காரங்க வரும்போது வெள்ளக்காரன் தெரிச்சு ஓடும் போது இந்த மாதிரி மூங்கில் புதிர்க்குள்ளதான் புதையலை புதைச்சு வச்சிருந்தானா அப்படின்னு மேப்பு சொல்லுதா? கரெக்டா சொன்னேன். பங்கு இதே மேப்பு தான் தென்னை மரம்னு சொல்லுதுன்னு சொன்னேன். தப்பா பார்த்துட்டேன். போ, go and do your duty. மூங்கில் புதரை தோண்டு போ. அட பாவி, என்னையும் உங்க தாத்தா மாதிரி தோட்டக்காரன் ஆக்கிட்டியேடா. ஒரு வட்டாரத்தில் ஒன்று சேர்ந்து வாழும்போது அது மகிழ்ச்சியோ துக்கமோ அதை ஒன்றாகவே அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. 1943 சிங்கப்பூர் மீது ஜப்பானின் படையெடுப்பு. அந்த கொடூரமான ஆக்கிரமிப்பின் சாட்சிகளாக எஞ்சியிருக்கும் மிக சிலரில் ஜலான் காயு வட்டாரத்தின் மாயாக்கா பாட்டியும் ஒருவர். ஜப்பான் அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஜனங்களுக்குலாம் அரிசி கிரிச்சி எங்கே ரேஷன் அரிசியும் கொடுப்பான், எல்லாம் செய்வான். அரிசியில் ரொம்ப கலந்து சுண்ணாம்பு போட்டு கலக்கிட்டு இருப்பானா. அந்த அரிசியை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் வயிற்றால வண்டி வந்துச்சு, ரொம்ப இதாச்சு, ஆபத்தாச்சுன்னு சொன்னாங்க. அந்த சிஎம் சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு ரொம்ப பேரை கொண்டு போயிட்டானுங்க. நம்ம ஆளுங்களை இப்போ எல்லா என்னமும் பண்ணாங்க. எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. வண்டியில் எடுத்து போயிட்டாங்க, லோரில் ஏற்றி. அப்புறம் பிரிட்டிஷ் வந்தோடனே அப்புறம் எல்லாருக்கும் நன்மை கிடச்சிருச்சு. எல்லாம் ராட்சியெல்லாம் நல்லா ஆயிடுச்சுது. அது ஜலங்கை எல்லாம் நல்லா ஆச்சு, உலகமே நல்லா ஆயிட்டுது. அப்புறம் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வந்தவர்கள். இவர்களில் பலர் தங்கள் பிழைப்புக்காக சார்ந்திருந்தது துறைமுகம், விமானப்படை தளங்கள் மற்றும் கப்பல் படை தளங்கள். சரித்திரத்தின் சுழற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக காலனித்துவ ஆட்சி முறை காணாமல் போனது. அதனோடு இந்த தளங்களும் ஆங்கிலேயர்களின் நிர்வாகத்திலிருந்து கைமாறின. இதுவரை பார்த்த வேலை இனி இருக்காது என்ற அச்சத்தோடு பலர் தங்கள் நாட்களை சந்தித்த காலகட்டம் அது. 71 அந்த டைமில் RAF புல் அவுட் இருந்துச்சு. RAF ஸ்லேத்தால 4 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்க அனைவருக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. பிரிட்டனுக்கு போகிறதுக்காக பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு ஃபாதருக்கு அந்த UK சிட்டிசன்ஷிப் அவங்க ஆஃபர் பண்ணாங்க. பட் ஃபாதர் வந்துட்டு அது மறுத்து விட்டார். என்னென்னா பிகாஸ் ஆஃப் அந்த யூகேல அந்த வெதர் கண்டிஷன்னால், அந்த கோல்டு கண்டிஷன்னால் அவர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டார். அப்போ அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர், அவர் தமிழ் பள்ளி படித்தவர். அப்புறம் இங்கே வேலை கிடைக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டார். அந்த மாதிரி அவருடைய நண்பர்களும் கொஞ்சம் பேர் அவங்க கிளம்பிட்டாங்க. சிலவங்க வந்து மலேசியாவுக்கு போயிட்டாங்க. இங்கே இருந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரிடண்டன்சி பேமெண்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் அந்த பீரியடை கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் கைத்தொழில் கட்டுறவங்க அதிக பேர் இருந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து நான் வந்து 390 MUல வேலை செஞ்சேன், எங்கள் நண்பர்களும் வேலை செஞ்சாங்க. அவங்க சிலவங்களுக்கு ஸ்டார்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஸோ இவங்கெல்லாம் வந்து SADC, RSFக்கு முன்னே அந்த SADC அவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் அவங்க பில்டாக பண்ணாங்க. எல்லாம் அங்கே போய் வேலைக்கு இறங்கிட்டோம். எதுக்கு இப்போ இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தேன்? தாரில் இல்லைங்களே தோண்ட சொன்னேன், அங்கே ஒன்றும் கிடைக்கல. இப்போ தொங்கலி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது என்ன இடம்? இது என்ன இடமா? இந்த வட்டாரத்தில் நிறைய திருநெல்வேலிக்காரங்க இருந்தாங்க. அதில் எங்கள் பாட்டியும் ஒன்று. கல்யாணம் ஆன புதுசில் நேராக எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை இங்கே தான் குடி வச்சாங்க. அப்படின்னா எங்கள் தாத்தா வீட்டு தோட்டத்தில் புதையல் இல்லாட்டியும் பாட்டி வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக புதையல் இருக்கும். தாத்தாவும் பாட்டியும் புருஷன் பொண்டாட்டி, அது என்ன தாத்தா வீடு அங்கே பாட்டி வீடுங்க? ஐயோ, எங்கள் தாத்தாவுக்கு பல வீடுகள் இருந்துச்சு. ஏன் அதை தோன்ற? இதை தோண்டு, கமான் தோண்டு. இதில் தான் புதையல் இருக்கு, தோண்டு. தாத்தா இப்ப உயிர் என்னது என்னது இப்படி இங்கு புதையல் இல்லை, தேட வேண்டாம். உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடுங்கள். இப்படிக்கு மண்டை ஓடு. இங்க இருக்கிற மண்டை ஓடு தான் இங்க இருக்கு. ஐயோ, ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்றது? அந்த ஜாலங்கை வட்டாரத்தில் வசித்தவங்க பெரும்பாலும் உள்ளவங்க எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க. அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து முன்பு வேறு இடத்துல குடியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் திருப்பியும் தொங்லின்னு ஒரு சீனர் இருக்கார், அவர் டெவலப்பர்.
அவர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இடம் கொடுத்து தங்க விட்டாங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருந்து வந்தவங்க கூட பெரும்பாலும் அங்கே வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வந்து பட்டதாரியாக வந்து வந்திருக்காங்க. அந்த ஜலங்கையில் உள்ளவங்க நிறைய பேர் நல்லா படித்து பெரும்பாலும் அந்த படிப்பு முடிஞ்ச பிற்பாடு ஸ்லேட்டர் ஏர்பேஸில் அதாவது குமஸ்தாவை வேலை செஞ்சுருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்ததுனால அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சாங்க இங்கே ஜலங்கையில். ஜலந்தள்ளியில் திருநெல்வேலி பொதுநல அபிவிருத்தி சங்கம் அப்படின்னு அமைச்சாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தார். என்னை சின்ன பிள்ளையில் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ளவங்களை எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தி எல்லாரும் இப்போ இது வரைக்கும் அங்கே வாழ்ந்தவங்கிற எல்லாருமே எனக்கு தெரியும். இப்போ அந்த சங்கத்தில் வந்து எப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்களா, காது குத்தா எல்லாமே அங்கே தான் நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து டியூஷன் கற்றுக் கொடுப்பாரு. அவர் பேர் சண்முகையா. அவர் வந்து எங்களுக்கெல்லாம் தமிழ் ஆங்கிலம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு. தமிழ் தான் பெரும்பாலும் கற்றுக் கொடுப்பாரு. ஊரில் கிராமத்தில் பஞ்சாயத்து நடக்கிற மாதிரியே இங்கேயும் அது நடத்துவாங்க குடும்பத்து இதில். ஏன்னா எல்லாம் சொந்தக்காரங்க, எப்படியாவது ஒரு வழியில் எல்லாம் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அந்த இடத்துல. அந்த சில விழாலாம் நடக்கும். குரல் மனன போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி, திருவள்ளுவர் பற்றி தான் பாடணும். அப்போ அதில் நான் பாடினேன். அதுலேயும் எனக்கு பரிசு கிடச்சி. அப்புறம் மாறுவேட போட்டி இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த விழா வந்து நடக்கும்போது பெரிய புயல் வந்துச்சு. பெரிய காற்று வந்து அடித்து அந்த டென்ட்டெல்லாம் பறந்துருச்சு. அதோட அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் சும்மா அந்த சங்கத்தில் வச்சு தான் அந்த பரிசளிப்பு செஞ்சாங்க. அங்கதான். ஏய் பங்கு, உனக்கு சரியா தெரியுமா இந்த இடமா? மங்க, அது டொரியான் மரம் தானே? ஆமா பங்கு. அப்படின்னா அங்கிருந்து 23 மீட்டர் அங்கதான் புதையல் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். புதையல் இங்க தான் இருக்கு. இது மேன்ஹோல் பங்கு. மேன்ஹோல்னா நேத்து அவன் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் இங்க தான் இறக்குமதியா இருக்கும். பாக்குறியா? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நமக்கு புதையல் தான் முக்கியம். வெட்டு போடு, உள்ள பூரு. ஓ, மேப்பை நான் தலைக்கீழ பிடிச்சிருந்தேனா? அப்ப இங்க இல்லையா? ஐயா, அட பாவி பங்கு, கொஞ்ச நேரத்துல என்ன நார் அடிச்சிருப்பான். நம்மில் 50 வயதை தொட்டவர்களுக்கு வானொலியில் அந்த நாட்களில் வரும் ஓர் அறிவிப்பு மிக மிக பரிச்சயமானது. வரும் வியாழன், வெள்ளி ஆகிய 2 தினங்களில் இந்த தமிழ் திரைப்படம் 2 பாகங்களாக காட்டப்படும் என்ற அறிவிப்புதான் அது. ஆனால் அந்த நாட்களில் எல்லோருடைய வீட்டிலும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கவில்லை. நாங்கள் வளரும் போது எங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, நம்மளுக்கு வந்து எல்லாம் விளையாட்டு தான். ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து இப்போ வந்து எல்லாம் என் பிள்ளைங்களாம் பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. கேட் இருக்குது, டோர் இருக்குது, கீழே போகிறதுக்கு யாராவது அழைச்சிட்டு போனோம். அங்கே வந்து வெளியே திறந்தா வாசப்படி, அவ்வளோ பெரிய வாசப்படி. எங்கள் சித்தப்பா வந்து ஹாப்ஸ்காட்ச் ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த 4 பேர் உட்கார்ற ஸ்விங் இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் டெலிஃபோன் கிடையாது பாருங்கள். அதனால் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லாருமே அங்கே போய் உட்காந்து பார்க்கணும். வீட்டுக்காரங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க திறந்து வச்சுட்டு பெரும்பாலும் தமிழ் படம் போட்டாங்கன்னா 2 நாள் போடுவாங்க. கிளம்பி தேர்ஸ்டே, ஃப்ரைடே என்ன இருந்தாலும் 6 நாள், அப்புறம் படம் வந்து மறுநாள் போடுவாங்க. ரெஸ்லிங் போட்டால் போய் பார்க்குறது தான். மற்றபடி ரொம்ப இது கார்ட்டூன் பார்ப்போம். இன்று திருவிழா என்றால் உடனே நம் நினைவுக்கு வருவது தமிழ்நாட்டு திரைப்படங்களில் நாம் காணும் கிராமத்து திருவிழா காட்சிகள்தான். ஆனால் ஜாலான் காயு வட்டாரத்தில் ஒவ்வொரு வெள்ளியும் ஒரு திருவிழா நாள்தான். அப்படியும் ஒரு காலம். அதாவது இப்போ வந்து நம்ம மால், பிளாசா, ஷாப்பிங் சென்டர் இந்த மாதிரி இருக்குது. அப்போல்லாம் இது கிடையாது. அப்போ நாங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பசமாலம் வந்துச்சுன்னா தான் எங்களுக்கு வந்து பெரிய மால், பெரிய ஒரு சந்தை மாதிரி, ஒரு ஃபன்ஃபே மாதிரி நாங்கள் போய் அங்கே போய் பசமாலாம்லாம் நம்ம போய் அங்கே அம்மா அப்பா கூட போயிட்டு பொருள்லாம் விளையாட்டு ஜாமான் வாங்குறது, இல்லை சட்டை துணிமணி வாங்குறது. இப்போ நம்ம ஷாப்பிங் மாலில் பண்ணுறோமே, அதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம பண்ணுவோம். நாங்கள் மாத்திரமில்லை, அங்கே சீனர்கள், இந்தியர்கள், வெள்ளைக்காரங்க எல்லாருமே அந்த பசார் மாலமுக்கு வந்து நல்லா கொண்டாடி நல்லா சந்தோஷமாக இருப்போம். இப்போது செங்காங் வெஸ்ட் ரோட் அங்கே வந்து இந்த தசவி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, இந்த எக் ஷாப்லாம் இருக்குது. அங்கேருந்து அந்த தொங்லி ரோட், அந்த ஜாலான் காயு ஸ்கூல், எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் அந்த ஃபுல்லாக அந்த 2 பகுதியும் அந்த ரோட்டுக்கு ஓரமாக
அந்த லேலம் போடுவாங்க. அது கைபேசி பிள்ளைகளை கட்டி போடாத காலம். வீட்டு வாசலை கடந்ததுமே சுற்றுப்புறம் முழுவதும் வேலியில்லா விளையாட்டு மைதானம். இன்று நாம் காண முடியாத எத்தனையோ விளையாட்டுகள். வியர்வையில் நனைந்த சட்டை, சந்தோஷத்தில் நனைந்த மனம். இப்படி ஒரு வட்டாரத்தில் இருந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாகினார்கள் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? அதில் நாடறிந்த கோல்ஃப் விளையாட்டுக்காரர்களும் அடங்குவர். ஜலங்கையில் ஒருத்தர் வீரசிங்கம் சொல்லி ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் கொஞ்சம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வச்சு அவங்களுக்குலாம் ஃபுட்பால் சொல்லி தர்றது, ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி. ஸோ நாங்கள் அந்த வீரசிங்கம் அந்த வாத்தியார் மூலிமா நாங்களாம் 10 விளையாட்டுலாம் கொஞ்சம் பழகணும். கத்தப்பன் அவர் தான் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் தான் ட்ரெயினர். அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்குலாம் அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு, கோல்ஃப் சொல்லிக் கொடுப்பாரு. முருகையா வந்து அவர் கோல்ஃப், அவர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். முருகையா ஃபேமிலியில் எல்லாருமே கோல்ஃப் அடிப்பாங்க. அவங்கெல்லாம் கோல்ஃபராக ஆகிறதுக்கு காரணமே வெள்ளைக்காரங்க ஸ்லேட்டா கோல்ஃப் கிளப்னு இருந்துச்சு. அதில் கற்றுக்கிட்டது தான் முக்கால்வாசி. அதை கேடியிலேருந்து கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ், நோன்பு பெருநாள், பண்டிகை எதுவாக இருந்தாலும் அது எனது பண்டிகை என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடிய காலகட்டம் அது. பண்டிகைகளின் விசேஷமே அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டில் பலகாரங்களை செய்வதுதான். தீபாவளி பண்டிகை அன்றைக்கி எல்லா வீட்லேயும் நாங்கள் புது சட்டை தான் போடுவோம். எல்லாம் இந்த புது சட்டை வந்து நாங்கள் எல்லாம் வாங்க மாட்டோம், எல்லாம் தைக்கிறது அந்த இங்கே உள்ள டெய்லர்கிட்ட. தீபாவளி டைம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வேறு இப்போ வேறு. இப்போல்லாம் வந்து இன்ட்டு அந்த குக்கீஸ், முறுக்கு தான் ஒரு ட்ரெடிஷன் என்ன சொல்லுவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அப்போ வந்து நம்ம இன்ட்டு தமிழ் முறுக்கு தான் செய்வோம். லைக் முறுக்குலேயே டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். நார்மல் முறுக்கு, அந்த முள்ளு உள்ள முறுக்கு, அப்போ அச்சு முறுக்கு, இனிப்பு சர்க்கரை சேவு, அப்புறம் அந்த கார சேவு, இந்த மாதிரி தான் நம்ம மெயின்லி செய்வாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா. கேரல்ஸ் வந்து இப்போ மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த டைமில் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். நம்ம ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா கேரல்ஸ், மறுநாள் காலையில் ஒரு 4-5 மணிக்கு தான் நம்ம முடிப்போம். பஸ் எடுத்துக்குவோம், ஒவ்வொரு வீட்டுக்காக போயிடுவோம். ஸோ டைம் நம்ம சொல்லிடுவோம். அதில் அப்பா தான் குழைன்னு வசிப்பார், நம்ம மற்றவங்கெல்லாம் அந்த டெமரின் இதை மாதிரிலாம் வசிப்பாங்க. ஆனால் அது உண்மையில் சொல்லப்போனால் அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. எங்கே போனால் 4 மணி நேரமாவது ஆளை காணும். ஏன் டெம்லெட் வந்து நிற்கிறேன்? தங்கம் கிடச்சிருக்குமே. இது எப்படியே நான் ரிசைன் பண்றேன். இன்னும் ஒரே ஒரு இடம்டா, ஒரே ஒரு இடம். அந்த இடத்துல மட்டும் தங்கம் இல்லை, என்ன குழி தோண்டி புதைச்சிடுறா. கூடு புதைக்கிறேன், வா. வைங்கண்ணா. சாப்பிட்றா, சாப்பிடு. ஏண்டா டேய், புதையல் இருக்குன்னு சொல்லி என்னை மம்பட்டியை பிடிக்க வச்ச, தோட்டத்தை தோண்ட வச்ச, மண்டை ஓட்டை தோண்டி எடுக்க வச்ச, காடு மலைன்னு அலைய வச்ச, தென்னை மரத்தை தோண்ட வச்ச, மூங்கில் புதருக்குள்ள பொருள வச்ச, இப்படி வச்சு என்னை வச்சு செஞ்சுட்டியடா. புதையல் எங்கடா? இன்னும் இது எதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன்? எல்லா ஏரியாவும் கடந்து வந்துட்டோம். ஆனா இது மட்டும் நம்ம பார்க்கவே இல்லடா. இது என்னன்னு பாத்தியா? உங்க தாத்தா கட்டின கப்பல? ஆமாண்டா, இந்த கப்பல்ல தான் அவர் இந்தோனேஷியாவுக்கு போய் வியாபாரம் செய்யறேன்னு போயிட்டு வருவாரு. அப்படின்னா அங்கதான் புதையல் இருக்கா? அங்க புதையல் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இன்னொரு பாட்டி இருக்காங்கன்னு தெரியும். ஆக மொத்தத்துல இங்க புதையல் இல்லை. டேய் பங்கு, இன்னுமாடா புரியல என்னுடைய தாத்தா என்ன சொல்ல வராருன்னு? இந்த புதையலெல்லாம் காலத்துல அழிஞ்சிரும்டா. ஆனா நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய உறவு, அதை யாராலையும் அழிக்க முடியாதுடா. இன்னைக்கு பூரா என் கூட ரோலோ நாய் மாதிரி அலைஞ்சி யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களாடா? இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீ தாண்டா இனிமே என்னுடைய பங்கு. யாருமே நம்மளை பிரிக்க முடியாது. நான் கொடுக்குற வேலைலாம் எனக்கு நீ தாண்டா செய்ய போற. அட பாவி, அடிமை ஒருத்தர் சிக்கிட்டான்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த கரடி. இவர்கள் சொல்வது வெறும் கதைகள் அல்ல. பிரியமானவர்களை விட்டு பிரிவது, எறும்பு போல சிறுக சேர்த்து சொந்தமாக கட்டிய வீட்டை விட்டு இன்னொரு இடத்திற்கு வீடு மாறிச் செல்வது, பார்த்து வளர்த்த மரம் செடி கொடிகளை பறிவோடு வருடி விடை பெறுவது, இவை அனைத்துமே கணம் நிறைந்த தருணங்கள். அப்போ நாங்கள் ஒரு நாள் தபால்காரர் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனார். அப்புறம் லெட்டரை பிரித்து பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் படித்து பார்த்துட்டு சொன்னார் எங்கள் அண்ணன்ட்ட, எங்கள் அம்மாட்ட, இந்த மாதிரி நம்மலாம் இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணணுமா, காலி பண்ணிவிட்டு நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு வேறு வீடு கொடுப்பாங்களா அப்படின்னு.
உடனே அந்த மாதிரி சொன்னோன்னே எங்கள் அம்மா கோவம் வந்துட்டு அதை எப்படி நான் அந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விட்டுட்டு எப்படி இன்னொரு வீட்டில் போய் இருக்கிறது, அது புறா குண்டு மாதிரி இருக்குது, அந்த வீட்டிலலாம் போய் எப்படி நம்மளாம் இருக்க முடியும், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை சம்பாரித்து இந்த வீடெல்லாம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சத்தம் போட்டாங்க. அந்த ரீசெட்டில்மெண்ட் ஸ்கீம் வந்து எங்களை மட்டும் இல்லை, எல்லாம் அங்கே உள்ள அந்த கம்பத்தில் எல்லாருக்குமே தான் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் தான் அந்த லாஸ்ட் பேட்ச் ஆஃப் தமிழருங்க அங்கேருந்து போகிறதுக்கு. 1992 நான் 11வது வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஹவுகாங் குடி போனோம். அவ்வளோ பெரிய இடத்துல நாங்கள் இருந்தோம், வசதியாக காத்தோட்டமாக, நல்ல இப்போ மாதிரி ஏக்கான் அதெல்லாம் தேவையில்லை, நல்ல குழுன்னு இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னால் வந்து ரப்பர் தோட்டம் இருந்துச்சு, பெரிய தோட்டம், ரப்பர் மரங்கள்லாம் உள்ள இது. அந்த மாதிரி இருக்கும்போது காத்தோட்டமாக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் அதை விட்டு நம்ம இப்போ ஹெச்டிபி வீட்டுக்கு வந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அந்த காலத்தை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது ஒரு ஏக்கம்தான், அது ஒரு மிஸ் பண்ண ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி தான் நம்ம நடைமுறை, நம்ம அப்படி இருந்தது. எங்கள் பாட்டி பார்த்தது நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்த்தது இப்போ எங்கள் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது எங்கள் பிள்ளைங்க பார்த்தது அவங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. இதுதான் எவல்யூஷன்னு சொல்லுவாங்க. எத்தனை தூரம் வந்த பிறகும் இவற்றை தங்கள் மனங்களில் சுமந்து கொண்டுதான் நடமாடுகிறார்கள் இவர்கள். அதற்கு சாட்சியாக அவ்வப்போது அவர்களிடமிருந்து எழும் ஏக்க பெருமூச்சு. அதனால்தான் இன்று வரை விட்டு சென்றவர்களை மறக்காமல் மறுபடியும் ஒன்று கூடி தங்கள் நட்பை, அன்பை, உறவை நினைவுபடுத்தி சந்தோஷம் கொள்கிறார்கள் இந்த மக்கள்.